தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் இணைநீ உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதாகவும், கொரோனா பரவல் குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1500க்கும் 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக் கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல்.